ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cookhousesamayal. வாங்க இன்னைக்கு சுலபமான ஹெல்தியான சாண்ட்விச் வீட்டிலேயே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு 1 கப் அளவிற்கு கேரட்டை தோல் நீக்கிட்டு சிறிய துண்டுகளாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துடலாம். அதுபோலவே 1 கப் அளவிற்கு பொட்டேட்டோவையும் தோல் நீக்கிட்டு சிறிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் அளவிற்கு பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துவிட்டு போதுமான அளவிற்கு தண்ணீரும் உப்பையும் சேர்த்து 2 விசில் விட்டு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விட்டமின் ஏ, கே, பீட்டா-கரோட்டீன், கால்சியம், நியூட்ரிஷியன், பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் கிடைக்குது. இதை சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வேக வைத்த காய்களை இது போல் அடி கனமான ஒரு டம்ளரை கொண்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துடலாம். மேஷ் பண்ணதற்கு பிறகு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவிற்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது மிதமான தீயில் நம்ம குக் பண்ணிடலாம். வெங்காயம் கோல்டன் கலர் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும் பொழுது நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி மசிச்சு எடுத்து வைத்திருந்த காய்களை இதில் சேர்த்துடலாம். பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு ப்ரோட்டீன் ஃபைபர் கிடைக்குது. பீஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதே போல் நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. 1/2 டீஸ்பூன் அளவிற்கு சில்லி பவுடர் நம்ம சேர்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் B6, பொட்டாசியம் அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கிது. இது எல்லாத்தையும் சேர்த்ததற்கு பிறகு நம்ம நல்லா கலந்துடலாம். இது நல்லா கலந்ததற்கு பிறகு நம்ம இப்போ சாண்ட்விட்சை ரெடி பண்ணிடலாம். அதற்கு இது போல் 2 பிரெட் ஸ்லைஸை நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை இதில் சேர்த்துடலாம். எல்லா பக்கத்துக்கும் படும்படி இது போல் ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணதற்கு பிறகு இதில் நான் இன்றைக்கி சீஸ் ஆட் பண்ண போகிறேன். இந்த சீஸ் ஷீட்டை இது போல் மேலே வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை கொண்டு இது மேலே இது போல் கவர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தவா வச்சுட்டு தவா சூடானதற்கு பிறகு இதில் கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஷனாக நெய் கூட பயன்படுத்திக்கலாம். அப்ளை பண்ணதற்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த பிரெட் ஸ்லைஸை இதில் வச்சிடலாம். இதை குக் பண்ணும் பொழுது இது மேலே லைட்டாக இது போல் ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. இது மிதமான தீயில் 2லிருந்து 3 நிமிஷங்கள் வரையும் இதை நம்ம வேக வைத்திடலாம். இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின், பொட்டாசியம், நியூட்ரிஷியன்ஸ் நிறைய நமக்கு கிடைக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க இது கிறிஸ்பியாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் வெந்ததற்கு பிறகு நம்ம இன்னொரு பக்கத்தையும் வேக வைத்திடலாம். அதற்காக இன்னொரு வாட்டி நெய்யோ அல்லது பட்டரையோ பயன்படுத்திட்டு இன்னொரு பக்கத்தையும் நம்ம அது போலவே குக் பண்ணிடலாம். இது செய்யும் பொழுது நம்ம மிதமான தீயை பயன்படுத்திக்கலாம். இது போல் ப்ரெஷர் பண்ணி 2லிருந்து 3 நிமிஷம் வரையும் நம்ம குக் பண்ணோன்னு சொன்னால் இது போல் கோல்டன் கிறிஸ்பியான ஒரு நமக்கு சூப்பரான சாண்ட்விச் வீட்டிலையே தயார் செய்திட முடியும். இது பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஆரோக்கியமானதும் ஒன்று. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தனா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். இதுவரையும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வரக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக வீட்டிலே நம்ம தயார் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. Eat healthy, be healthy. Thanks for watching my channel.